ஹாய் கைஸ், என் தம்பிக்கு இப்போ வந்து புக் வாங்க போகிறோம். 12 மணிக்கு புக் வாங்க போகிறோம். தூங்கிட்டு கிடந்தா மணி நேரம் பாருங்க. புக் வாங்கிட்டு எவ்வளோ ரேட்டு இதெல்லாம் சொல்கிறேன். கைஸ், பக்கத்தில் தான் ஸ்கூலு, அதனால தான் மணி நேரம் லீவு தான். பட்டு புக்கு வாங்குறது வர சொன்னாங்க. ஆனால் மணி நேரம் என்ன தான் இருந்தாலும் மணி நேரம் தூங்கிடக்கூடாது. அதனால் நாங்கள் 2 பேரும் இப்போ போயிட்டுருக்கோம். தெருவில் பக்கத்தில் தான் ஒரு கிலோமீட்டர் இருக்கும் புக் ஸ்கூல். அவங்கவுங்க ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பசங்க விளாண்டுருக்காங்க பாருங்க. லீவுனாலே எல்லாமே நம்ம அப்படி தான் தூங்குவோம். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் புக்கு வாங்க வர சொன்ன அன்னைக்கு நீங்கள் எழுந்திரிச்சிருக்கலாம். கைஸ், பக்கத்தில் இருக்க புக்கு ஸ்கூல் எடுத்து போயிட்டு அது வந்து திரும்பிடுவோம். சின்ன சின்ன கடைங்க வந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் வாய்ஸ் சரியாக வரலாம் வச்சுருக்கேன். நமக்கு மைக்கில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இப்படி போனால் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த தெரு வந்துடும். உங்கள் வீடு வாடகையில் ஸ்கூல் இதில் இருக்க அந்த காட்டும். அதுவும் அங்கே போர்டு தெரியுதா? ஸ்கூல் ஆஃப் ரைட் இங்கே தான் போகிறோம். சீக்கிரமாக போகலாம். வீடு எடுத்துருக்காங்க கைஸ். பஞ்சாப் வீடு. ஸ்கூல் வேன், இந்த கிரவுண்ட், வாலிபால், ஃபுட்பால்லாம் ஒன்றும் இல்லை. சின்ன ஸ்கூல் தான். அங்கே இருக்குது. பட் இருந்தாலும் ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை. எல்லாம் சின்ன பசங்க படிக்காங்க. நான் விளாட மாட்டாங்க. ஸ்கூல் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. பட் போய் பார்த்தேன் இந்தியில் சொல்கிறேன், பரவாயில்ல. நம்மளுக்கு படிப்பு வந்து மட்டும் கோச் நல்ல ஸ்கூலாக சேர்த்துக்கலாம். கைஸ், வந்து சமைக்கிறாங்க. லங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சமைக்கிறாங்க. உள்ளார பிளேட் வச்சுருக்காங்க. கைஸ், அவ்வளோ தான் புக் வாங்குறோம். புக் வாங்க உள்ளார கேமரா லோடு இருக்காது நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்ப்போம். உள்ளாரெலாம் உட்காந்துக்கணும். கொஞ்சம் பிடிக்காத செயல் வேணும். இங்கே வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப செருப்பு கட்டி விட்டுருந்தோம். கைஸ், செருப்பு நான் கட்டி விடாமல் போயிட்டேன். அங்கே தான் போகிறோம். ஓகே கைஸ், இங்கே பாருங்க, நம்மள உட்கார வச்சுருக்காங்க. கைஸ், புக்கு வாங்கியாச்சு. மொத்தம் 5400 ரூபா. இது என்ன கணக்குன்னு தெரில. 5400 ரூபா பகல் கொள்ளன்னு தான் நினைக்கிறேன் நான். இன்னும் நோட்டு புக்கு அங்கே தருவாங்க, ஸ்கூலில் கிளாஸில் தருவாங்க. சாரி ஒரு வருஷத்துக்கான இது ஃபுல் டோட்டல் ஆட்டதுக்கு 5400 ரூபா. கவர்மெண்ட்டில் நமக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க. பட் இங்கே ப்ரைவேட்டு தான். இங்கேயும் கவர்மெண்ட் இருக்குது. பட்டு ஒரு இடத்துல அது சரியாக கவனிப்பு இல்லை. அதில் போய்ட்டு படித்து முன்னேறு. நல்ல பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணிடுங்க.